ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, பேக்கில் வந்து இந்த இடத்துல கீழே நேற்று தான் அடிபட்டிருக்கு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் அடிபட்டிருக்கு. மொபைல் வந்து யூஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள், ஒரு முன்னாள் கவுன்சிலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட ஃபோன் இது, சரியா, விற்கணும்னு கொடுக்குறாப்புல. இந்தாப்பா, இது பிரைட்னஸ்லாம் ஏற்றி செக் பண்ணி காட்டு. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 12GB ரேம் 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் லேசாக உடஞ்சிருக்கு. அதாவது பேக் டோருன்னு சொல்லுவோம்ல, பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. 12GB ரேமு 256. மற்றபடி மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது, சரியா. அது மற்றபடி மொபைல் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேதா? இப்போ நான் இப்போ பைக் இருக்கா, இப்போ மார்க் பண்ணால் கரெக்டாக விழுவும்ல. சரி, ஃப்ரண்ட் கேமரா அதெல்லாம் ஒரு குவாலிட்டி இல்லைப்பா. மொபைல் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாரு. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 12GB ரேமு 256, சரியா. கேமரா அது உள்ளே போய்ட்டு ரீசெட் பண்ணனா சரியாயிடும். செட்டிங்கில் போய்ட்டு ரீசெட் பண்ணனா சரியாயிடும். சரி பாஸ், இது மொபைல்லாம் நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ பின்னாடி பேக் டோர் லேஸாக உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். விலை வந்து பார்த்திங்கன்னா 19,500, அதாவது 19,500. யாருக்கா ஐடியா இருக்கா பாருங்கள்.